राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான சமர்த்த ராமதாசருடைய விசேஷமான வைபவம். வாழ்க்கை ரொம்ப அழகானது, விதவிதமான அனுபவங்கள் உடையது. ஒவ்வொரு அனுபவத்திலையும் நாம மெச்சூர் ஆகிறோம். இதுதான் ரகசியம். உங்க வாழ்க்கை, சம்பவங்கள், மனிதர்கள் இதெல்லாம் மாறுறதா இல்லையான்னு பார்த்தோம்னா ஒன்றும் மாறல. நீங்க மெச்சூர்ட் ஆகுற, நீங்க மெச்சூராக அதாவது உங்களுக்கு ஒரு முதிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, மன முதிர்ச்சி, அதான் மெச்சூரிட்டின்றது. அந்த மன முதிர்ச்சி வரும்பொழுது நீங்கள் மனிதர்களையோ சம்பவங்களையோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையோ கையாளும் முறை மாறுபடுறது. இதுதான் ரகசியமே. அப்பெல்லாம் அவ்வளவு பயப்படுவேன், இப்பெல்லாம் பயப்படுறதே இல்லை அப்படின்னா நீங்க மெச்சூர் ஆயிட்டல, அவ்வளவுதான். சரியா? நல்லா கவனிச்சு பாருங்க. அறிவு முதிர்ச்சி, வயது முதிர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி இப்படிலாம் தான் சொல்லுவோம். இப்ப தேக்கு மரம்லாம் இருக்கு, பல வருஷங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரு முதிர்ச்சி வருது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆயிடுறது. கரெக்டா? அதே நீங்க தேக்கு செடிக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பலம் கிடையாது. டக்குன்னு கையில பிடுங்கி போட்டுடலாம், உடச்சி போட்டுடலாம். தேக்கு மரத்தை பிடுங்கி போட முடியாது, டக்குன்னு உடச்சிட முடியாது. அதுக்கு அதனுடைய பலத்துக்கு தகுந்தா போல ஒரு டூல் வேணும். அந்த அறமோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு மிஷின் கட்டர் இதெல்லாம் இருந்தால்தான் அந்த தேக்கு மரத்தை வெட்டி எடுக்க முடியும். வேரோட பிடுங்கிறது கஷ்டம், வேர் நல்லா ஊடுருவி இருக்கு. அது போல வாழ்க்கை என்ன பண்றது அப்படின்னா நம்மள மெச்சூர் ஆக்குறது. அதுதான் உண்மை. இவ்வளவு வருஷங்கள்ல பல விஷயங்கள்ல உங்களுக்கு மெச்சூரிட்டி நிறைய வந்திருக்கு. நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறோம்? இன்னும் நல்லா மெச்சூரிட்டி வேணும். இதுதான் ஒவ்வொரு நாளுமே. அதாவது நம்மளை கலங்கடிக்கிற மாதிரியான பிரச்சனைகளோ சவால்களோ, பிரச்சனைகள்ன்ற வார்த்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஓகே ஓரளவுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சவால்கள்ன்ற வார்த்தை தான் சரியா வரும். பிரச்சனைகளே கிடையாது. எது பிரச்சனை? நசிகேதனை அவனுடைய அப்பா செத்து போ, உன்னை யமதர்மராஜனுக்கு தானம் கொடுக்க போறேன்ற, அதாவது யமனுக்கு உன்னை கொடுக்க போற, செத்து போடான்னு அர்த்தம். அந்த பையன் அதையே ஒரு விஷயமா எடுத்துண்டு அவன் யமதர்மராஜனுடைய சம்யமினி பட்டணத்துக்கு போய் யமதர்மராஜனையே மீட் பண்ணான் அப்படின்னு அழகா அவனுடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. ஸோ இது ஒரு சேலஞ்சு தான். அவன் பிரச்சனையா எடுத்துக்கல, ஐயோ அப்பா செத்து போக சொல்லிட்டாருன்னு இல்லை. ஓகே, லெட்ஸ் மீட் யமதர்மராஜா. வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்? உலகத்துல முதல்ல மரணத்திற்கு பின் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டவன் அவன். அந்த மரணத்திற்கு பின் என்ன ஆகிறது அப்படின்னு. வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்? நம்ம எல்லாம் டெத் நினைச்சு பயப்படுறோம்ல. ஒருத்தன் லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, அது என்ன ஆகிறது அதை பத்தி எனக்கு சொல்லுன்னு கேட்டான் ஒரு யங்ஸ்டர். ஓகேவா? ஸோ எல்லாமே சேலஞ்சு தான். எதுவுமே இங்க பிரச்சனைகளே கிடையாது. எதுவுமே உங்களை வீழ்த்துவதற்காக வருவதே இல்லை, உங்களை பலப்படுத்துவதற்காக மட்டும்தான் வருது. நீங்க பலகீனமா இருந்தா அது உங்களை படுத்துறது அப்படின்னு தோணும். நீங்க தைரியமா இருந்தா அது உங்களை பலப்படுத்துறதுன்னு உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஸோ வாழ்க்கை ரொம்ப அழகான அந்த மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டியை மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல கொட்டி கிடக்கு. நம்ம ஏன் அவளோட இன்ஸ்பயர் ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுடைய மெச்சூரிட்டி, அவருடைய மன முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி,
ஒரு விஷயத்தை கையாளும் அழகான விஷயங்கள், வாழ்க்கைய அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அதெல்லாம் தான் ரொம்ப அழகு. சமர்த்த ராமதாசர் பல சந்தர்ப்பங்கள்ல சிஷ்யர்களுக்கு பலவிதமாக போதனைகள் செய்வார். ஏன்னா ஒரே விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சமயத்துல நம்மளுடைய எமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள கிரகிக்கக்கூடிய விஷயத்தினுடைய அளவு மாறுபடும். இப்ப காத்தால எழுந்த உடனே காஃபி சாப்பிடுவோம், காஃபியோ டீயோ சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு எழுந்த உடனே அந்த நேரத்துக்குள்ள சாப்பிடணும். ஸோ அவளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு அது தேவை இருக்காது. அதே ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இல்லை இப்போ டிஃபன் சாப்பிட வேண்டியிருக்கணும், இப்போ காஃபி சாப்பிட்டா சரிபட்டு வராது, டிஃபன் சாப்பிட்டு அப்படியே காஃபி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மனசும் அப்படிதான், அது மாறிண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நம்முடைய சாப்பாடு, இல்லாட்டி நம்முடைய ஆரோக்கியம், அப்புறமா வெயில், மழை, இதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ ரொம்ப வெயில் இருந்து வச்சுக்கோங்களேன், நிறைய தண்ணி இளநீர் அந்த மாதிரி குடிக்க தான் தோணும். ஒரே ஜலதோஷமா இருக்கு, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்குன்னா தொண்டைக்கு எதமா எதான சூப்பு இல்லாட்டி மிளகு ரசம் அந்த மாதிரி சூடா சாப்பிட்டா தேவலை அப்படின்னு தோணும். ஸோ ஒன்றும் வேண்டாம், நாங்கள் திருப்பி உத்தராகண்ட் தான். வீட்டிலலாம் பெருசாக மேகி சாப்பிட மாட்டோம். ஆனால் உத்தராகண்ட் போயாச்சுன்னா மேகியா சூப்பர் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குளிருக்கு மேகி என்னமோ சுகமாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் போடுவோம், பஹாடி வாலி மேகி, மலை 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 மேகி சாப்பிடுவோம், அதாவது மலையுடைய மேகியை சாப்பிடுங்க அப்படின்னும். அது என்னமோ அந்த ஊருடைய சில் கிளைமேட்டுக்கு என்னமோ ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த மேகி. ஸோ ஒரே விஷயத்த பல விதமாக சொல்றது. இப்போ ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், நாராயணியம், பகவத்கீதை, இது எல்லாமே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித்தர ஒரே விஷயம் என்னன்னா, உன்னை நீ பக்குவப்படுத்திக்கோ, நீ ஒன்றை மெச்சூர் ஆக்கிக்கோ, இவ்வளவுதான். சரியா? ஸோ சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு காலகட்டத்தில் பலவிதமான விதத்துல போதனைகள் செய்து ஜனங்களுக்கு புரிய வைப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் சிஷ்யர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார், எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். இந்த சூழ்நிலை நன்னா இருந்தா நான் நன்னா இருப்பேன்ற அபத்தமே கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் நன்னா இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் வாழ என்னை தயார்படுத்திக் கொள்வேன். இதுதான் மிலிட்ரியில ட்ரைனிங்கே அப்படிதான். -20 டிகிரி டெம்பரேச்சரா, எஸ், அதுலேயும் நீ வாழ்ந்து ஆகணும், அதுலேயும் நீ எக்ஸசைஸ் பண்ணணும், அதுலேயும் நீ யுத்தம் பண்ண தயாராக இருக்கணும். கடினமான சவாலான கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சூழல்களுக்கெல்லாம் தயார் செய்வார்கள் மிலிட்ரியில. ஒவ்வொரு குருவுமே தன் சிஷ்யர்களை அப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கிறார். கெட்ஸ் ரெடி ஃபார் எவ்ரிதிங். அவ்வளவுதான், லைஃப் அப்படிதான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் ஜெயிச்சுத்தான் ஆகணும். ஜெயிக்கிறது நான் ஹேண்டில் பண்றதே ஜெயிக்கிறது தான், தனியா வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டே அப்படின்னால அதுவே ஜெயிக்கிறது தானே. புரியுறதா? அவ்வளவுதான் விஷயம், ஹேண்டில் பண்றது தான். ஒவ்வொரு நாளும் சமையலா இருக்கட்டும், காத்தல எழுந்துக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், மழை பெய்வதா இருக்கட்டும், வெயில் அடிக்கிறதா இருக்கட்டும். இப்ப பார்க்கலாம், இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நல்ல மழை வர மாதிரி இருக்கா, துணியெல்லாம் துவைப்பா, வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ சேரு டேபிள் எல்லாத்தையும் துணியை போட்டு ஃபேனை போட்டு காய வச்சு எடுப்பா. வெயிலா வெளியில கொண்டு போடுவா. அவ்வளவுதான். நாங்கெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது அவாவா பார்க்கணுமே, கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டி அதில் துணியெல்லாம் காய போட்டு இருக்கிற இடத்துல வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்கு இடம் என்ன முடியுமோ பண்ணித்தான் ஆகணும். எங்கேயாவது 2 நாள் தங்க போறோம்னா உடனே ஜனங்கள்லாம் கடற்கடக்க துணியை துவைச்சு காய வச்சிருவா. அது தப்பு கிடையாது, வாழும் முறை தானே. அப்ப சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பம் சொல்ற, விஷயத்துக்கு தகுந்த மாதிரி, விவகாரங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மெத்தட்ஸ் எல்லாம் அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரே மெத்தடா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றார்.
என்னோட உபன்யாசத்தில் ரொம்ப நாளாக நிறைய தடவை சொல்லியிருக்க விஷயம்தான். ஆனாலும் சமர்த்தராமதாசர் சொன்னாலும் இன்னும் அப்படின்ட்டு எனக்கு இதுவும் சமர்த்தராமதாசர் சொன்னார் அப்படின்றது பெரிய ப்ரூஃப் இல்லை அப்படின்னு காண கிடைக்கிறது. இருந்தாலும் சில பேர் இப்படி ஒரு வைபவம் சொல்லியிருக்கார் அப்படின்னும் இருக்கு. எப்படினாலும் சரி, விஷயம் நல்ல விஷயம், வாழ்க்கைக்கான விஷயம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பாம்பு புத்து, அதில் ஒரு பெரிய பாம்பு இருந்தது. இந்த பாம்பு புத்துன்றது பாம்பு ஒன்றும் அதை கட்டாது, கரையான் புத்து தான். அதில் போய் பாம்பு இருந்துக்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சி புழுகெல்லாம் சாப்பிட்டு அது ஜீவிக்கிறதுக்காக அதுக்குள்ளே போகிறதுனால பாம்பு அதில் இருக்கும், அவ்வளோதான். அது கட்டுறது என்னமோ கரையான் புற்று தான். இந்த கரையான் புற்றிலிருந்து வெளியில் வந்ததுனால தான் வால்மீகி அப்படின்னு வால்மீகி மகரிஷிக்கு பேர். நம்ம அஹோபிலம் காட்டுக்குள்ள நிறைய பெரிய பெரிய கரையான் புற்றுகள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் பார்த்தது டெஹ்ராடூன் ஏர்போர்ட்லேருந்து ரிஷிகேஷ் போகிற வழியில காடுகளில் 5 அடி 6 அடி வசரத்துக்கெல்லாம் பெரிய பெரிய கரையான் புற்றுகள் ஜம்முன்னு இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு வால்மீகி மகரிஷி தான் எப்பொழுதுமே ஞாபகம் வரும். ஸோ ஒரு பாம்பு இருந்தது, அந்த ஜனங்கள்லாம் ஒரே பயம். அது அப்பப்போ வெளில ஒரு நல்ல பெரிய பாம்பு, ஜனங்கள்லாம் பயப்படுவா, நிறைய பேர் அதை கடிச்சிருமா இருக்கு. அதுக்கு சுவாவமாகவே கோபம் உண்டு. அது யாரும் அடக்கலை அப்படின்னா அது திமிரா தானே அலையும். காளி எல்லாம் அப்படி தானே அலைஞ்சின்னு இருந்தாங்க. அது எப்பொழுதுமே காட்டு எருது, காட்டெருமை, அந்த காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம், காட்டில் இருக்கக்கூடிய குரங்குகள், இதுக்கெல்லாம் ஒரு தனி திமிர் இருக்கும். அப்படி ஒரு பலத்தில் அலையும் அது. அதே ஜூவில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் பாவமாக தாங்க, அப்படியே வாழ்ந்து பழகிடுது இல்லையா. பெருசாக ஒரு பெரிய ஆக்ரோஷம் எல்லாம் அதுக்கு இருக்காது. ஸோ இந்த பாம்பு எல்லாரையும் படுத்துறது, சில சமயத்தில் யாராவது கடிச்சு விட்டுருவோம். அதனால் மக்கள்லாம் பயந்து நடுங்குவா. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாது வர, ஜனங்கள்லாம் அப்பப்போ வருத்தத்தில் என்ன ஏதுன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு பாம்பு ரொம்ப படுத்துறது இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில, அதை கொல்லவும் முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் அந்த புத்து எங்கே இருக்குது, என்னை கொண்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னுட்டார். சரின்னு கொண்டு விட்டு அவளை ஓடி போயிட்டா. பயம் அவருக்கு. அது எங்கே அலையிறதோ அந்த பக்கத்தில் யாரும் போகவே மாட்டா. ஒரு இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல பக்கம் யாரும் போகிறது இல்லை. கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த இடத்துல தள்ளி தள்ளி போயிடுவா. அப்போ அந்த பாம்பு அப்படியே வெள்ளை சீவிண்டு வருது. அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கான், அதுக்கு தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டானே சொல்லிட்டு ஒரு கோபம். நேர வேகமாக வெளியே சீரிண்டு வருது. இவர் சாது பயப்படவே இல்லை. அந்த பாம்பு அசந்து போயிடுது. அது எப்படி, என்னை பார்த்தாலே தலைதிரிக்க எல்லாரும் ஓடுவா, இது எப்படி ஓடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர்றது. இப்படி அவருடைய அதை பார்த்துட்டே இருக்கா. இவருடைய பார்வை, இவருடைய தைரியம், அன்பு, கருணை, நம்பிக்கை, அப்போ தானாகவே அது அமைதி ஆயிடுச்சு. ஏன்னா சாதாரண எல்லாம் பயப்படுவா, துரத்தலாம், அடிக்க வருவா, கடிக்கலாம். இவர் ரெண்டுமே பண்ணல, ரொம்ப சமாதானமாக இருக்கார். நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கேன், கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம். அதில் ஒரு மலை மேலே ஒரு லேடி தான் நினைக்கிறேன், இப்படி பாம்பு முன்னாடி கையை அப்படி ஆட்டும். உடனே அந்த பாம்பு அப்படி அது கைக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டும். அப்போ அந்த குட்டி பையன் கிட்ட கேட்பா, என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாம்பு தலையாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கையாட்டுறாரு. அப்போ சொல்லுவா, இல்லை இவர் பாம்பை தன் கைக்கு ஏற்ற மாதிரி ஆட வைக்கிறாருன்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறான். அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சாதாரணமாக பாம்பை பிடிப்பா. கிராமத்துலலாம் வயசான பாட்டிகள்லாம் அது சாதாரணமாக அப்படி கடற்கடன்னு இழுத்துட்டு போவா, அப்படி தூக்கி போட்டு போயிடுவா. பாம்பு ஒன்றும் பண்ணது அது நிறைய உண்டு, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நகரத்தில் இருக்கவாளுக்கு பழக்கம் இல்லை, அதனால் ஒரு பயம் இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசுலாம் துரத்தி பாம்பெல்லாம் அடிக்கவே அடிக்கும், வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும். என்னமா முடியும் அந்த வயசில்? அதுக்கெல்லாம் எங்கள் தெருவிலேயே ஒரு தாத்தா உண்டு, அவர் சொல்ல, வாங்கடே பாம்படிக்கலாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிடுவார். போவோம். சரியா தப்பான்றதை விட அந்த வயசில் அவர் இருக்கார்ந்த தைரியம் வீட்டுக்குள்ளே வந்துடுமே, எங்கேயா போய் நுழைஞ்சிரும், என்ன பண்ண முடியும் அதுக்காக. இப்பெல்லாம் பாம்பை பார்த்தா பாம்புன்னு பார்த்துட்டு இருப்பேன்.
இது வீடியோ எடுப்பேனா இருக்கும் தெரியாது, அடிப்பேன் நான். ரொம்ப வருஷம் ஆயாச்சு, இப்போ நான் அடிக்கிறதுலாம் கிடையாது. கடைசியாக பாம்பு அடிச்சதுதான் ஒரு ஞாபகம் இல்லை, ஒரு 30-35 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்லாம் பெருசாக அடிக்கலை. ஸோ அந்த பாம்பு அடங்கிடுத்து. இப்போ சாது கேட்குற, அவருக்கு எல்லா ஜீவராசிலையும் பேசுறதுக்கான ஒரு இது இருக்கு, எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருக்காய்? இப்படி இத்தனை பேரை கொண்டு இவ்வளவு ஏன் அப்படி அரக்கத்தனமா நடந்துக்கணும் சொல்லு? நீ உன் வாழ்க்கைய வாழலாம், எதுக்கு மற்ற வாழை போட்டு பயமுறுத்தி எல்லாம் சாதுவாயிரே அப்படின்னு உபதேசம் பண்ணார். தலையில தட்டி கொடுத்தார். அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். சமயத்தில் கூட சமீபத்தில் கொஞ்சம் வருஷம் மேபி கொரோனா டைம் நினைக்கிறேன், இப்போ ஒரு வீடியோ பார்த்து நினைக்கிறேன். யாரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தர் ஒரு பாம்பு அதுக்கு தாகம் சொல்லி அதுக்கு பாட்டில் அழகாக தண்ணி விடுற அது பாம்பு குடிச்சுட்டு இருந்தது. ரொம்ப சாதாரணமாக பக்கத்தில் நின்று தண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அது சில பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஸோ இவர் சொன்னார், ஆசீர்வாதம் போயிட்டார். ஜனங்கள்கிட்ட சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் சரியாயிடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாது திரும்ப அந்த ஊருக்கு அந்த பக்கமாக வர ஜனங்கள்லாம் வந்தா ஒரு நமஸ்காரம் பண்ணார். கேட்டார், எல்லாம் நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கும் சுவாமி, ஒரு குறை இல்லை. இப்போ பாம்பு பயம்லாம், பாம்பு இப்போ எங்களை பார்த்தா பயப்படுறது, வெளிலையே வர்றது கிடையாது. எங்கள் வீட்டுதோ சின்ன பசங்கள்லாம் கூட அதை அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறேன். இவருக்கு ஒன்றும் புரியல. அது எப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க எல்லாம் சரியா, அப்படி சரியா போயிடுது அப்படின்னா இவருக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் இந்த பாம்பு எங்கே இருக்குமோ அங்கெல்லாம் போய் பார்த்தா காணலை. கடைசியில் எங்கேயோ இருந்தது. இவருடைய குரல் கேட்டு அது வந்தது. வந்தா ரொம்ப பாவமா இருக்கு, உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, ரொம்ப பலகீனமா இருக்கு. என்னாச்சு உனக்கு, என்ன இந்த நிலைமையில இருக்க? அப்போ சொல்லிட்டு நீங்க சொன்ன, அதுக்கப்புறம் நான் ரொம்ப சாதுவாயிட்டேன், யாரையும் அட்டாக் பண்றது இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆனா இவாள் தொடர்ந்து அடிக்கிறா, எல்லாம் பண்றா. சரி நான் ஒதுங்கிட்டேன். உடனே அது சாது சிரிச்சார், அட முட்டாள் பாம்பே, அடுத்த வாழை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னேன், ஒழிய உன்னை காப்பாத்திக்க வேண்டாம்னு சொல்லலையே. பாம்புக்கு புரியல, என்ன புரியலையே, நீ கடிக்க வேண்டாம், சீரி இருக்கலாமே, நான் சீர வேண்டாம்னு நான் சொல்லலையே. இப்ப நீ அடுத்த வாழை கஷ்டம் கொடுக்க கூடாது. அதே சமயத்துல உனக்கு யாரா கஷ்டம் கொடுத்தா அவர்களிடத்துல இருந்து உன்னை காப்பாத்திக்கிற தகுதியும் சக்தியும் தெய்வம் கொடுத்திருக்கு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கா? மற்றவர்கள் உன்னை அடிக்க விடுவியா? மற்றவர்கள் உன்னை படாத பாடுபடுத்த விடுவியா? அப்படி நிஜமாவே சொல்லிட்டு சிஷ்யர்கிட்ட சொல்ல, எப்பொழுதும் உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். யாராவது உங்களை வீண் வம்புக்கு வரா அப்படின்னா உங்களை நீங்க காப்பாத்தின்னு ஆகணும். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்பா, நான் என்ன காப்பாத்திக்கணுமா? சுவாமி இல்லை, சுவாமி இருக்கார், சுவாமி பலம் கொடுத்திருக்கார். அந்த பலத்துல உங்களுக்கு என்ன முடியுமோ போராடணும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் முடியலைன்னா கை தூக்குங்க, திரௌபதி மாதிரி. ஸோ வாட், முயற்சியே பண்ணாம இருக்கக்கூடாது. சரி உடனே அப்ப நாங்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணோமா? ஒரு விஷயத்தை அழகா புரிஞ்சுக்கணும். உங்க முயற்சிகள் எல்லாம் பண்ணுங்க, புரியுறதா? பகவான் மேல பாரத்தை போட்டு எல்லா முயற்சியும் பண்ணுங்க. நீங்க முயற்சியே பண்ணலைன்னா தான் தப்பு. நீங்க முயற்சி பண்ணா தவறு அப்படின்னு எந்த இடத்துலையுமே தெய்வமும் சொல்லலை, மகாத்மாக்களும் சொல்லலை. சமர்த்த ராமதாஸ் எல்லாம் ராமராயா பார்த்துக்கிட்டோம், அவனே எல்லாம் சரி பண்ணட்டும், அவன் தானே உலகத்துக்கு ஆதி கர்த்தான்னு உட்காரல. ஒவ்வொருத்தரையும் எக்ஸசைஸ் பண்ண சொல்றார், உபதேசம் பண்றார், தாசபோது எழுதுறார், சிஷ்யர்களுக்கு வழி காட்டுறார். ஸோ யூ ஹாவ் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ். உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணாமல் செய்யப்பட்டு வராது. ஸோ உங்களை காப்பாற்றிக்கணும். சில பேர் சொல்லுவார், அவட்ட அப்படி பேசிட்டேன், அவள் அப்படி பேசுமா எனக்கு சொல்ல முடியல. அந்த கதையே வேண்டாம், பழகிக்கணும்.
உங்களை யாராவது வம்பு பண்றா, உங்களை யாராவது மிஸ்யூஸ் பண்றான்னா எதிர்க்கவும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் கொஞ்சம் புத்தி, கொஞ்சம் சக்தி உங்களுக்கு வேணும். இல்லை எனக்கு அவள்கிட்ட சொல்ல முடியாது, அண்ணா தம்பி அக்கா தங்க மாமா மச்சான் மண்ணங்கட்டி தெரிப்பு இதுன்னு வசனம் பேசிட்டு இருந்தாலும் நடக்காது. அர்ஜுன் அப்படிதான் வசனம் பேசினான், கிருஷ்ணனுக்கு பிடிக்கல. அப்புறம் கீதையை சொல்லி சண்டையை போடுற வழியை பாடுறா, என்ன பெரிய மாமா மண்ணாங்கட்டின்னு. தப்பு பண்றேன்னு தண்டிகை கூட துப்பு இல்லைன்னா அப்புறம் என்னது நீங்க சத்திரியன்னு கேட்கிறாரு. யாராவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, ஆணோ பெண்ணோ, ஆண்கள் தான் மிஸ்பிஹேவ் பண்றாங்க சொல்ல மாட்டேன், பெண்களும் உண்டு. ஆணோ பெண்ணோ யார் வேணா மிஸ்பிஹேவ் பண்றான்னா உங்க பார்வை உங்க வார்த்தையால உங்களை காப்பாத்திக்க உங்களுக்கு தெரியணும். புரியறதா? இது உங்களுடைய தர்மம். அந்த தர்மத்தை நீங்க பண்ணித்தான் ஆகணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த தர்மத்துல இருந்து நீங்க விலக முடியாது. புரியறதா? சமர்த்தராமதாக சொல்லிட்டு அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிஷ்யாளுக்கு சொன்னார். அதேதான் உங்களுக்கு பதில். ஸோ உங்க விஷயங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான அதிகாரம் முயற்சி நீங்க தான் பண்ணணும். அதுக்கான சக்தி எல்லாம் சுவாமி கொடுத்துருக்காரு. யூடியூப்ல உட்காந்து பிடிச்ச வீடியோ பார்க்க உங்களால முடியும்னா உங்க பிரச்சனைக்கான விஷயங்களை ஹேண்டில் பண்றது நீங்க தான் பண்ணணும். கதையா இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸை பார்ப்பேன், யூடியூப் வீடியோவை பார்ப்பேன், ஃபேஸ்புக் ரீல்ஸை பார்ப்பேன், ஊரெல்லாம் வம்படிப்பேன், நினைச்சா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஊரெல்லாம் சுத்துவேன். பிரச்சனை வந்தா மட்டும் சாமி பார்க்கணும். இது என்ன கதை இது? அதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது பிரச்சனையை நீங்க தானே சமாளிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு, பணம் உண்டு, நேரம் உண்டு, நம்பிக்கை உண்டு, அதற்கான முயற்சி உண்டுன்னா இதுக்கும் உண்டு. பண்ணு. சும்மா குருஜி என்ன பண்றது, யூடியூப் வீடியோ பார்க்க முன்னாடி என்கிட்ட கேட்குறீங்களா? சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறீங்களா? ஏதான அண்ணா டயபிட்டிஸ் வச்சுட்டு சகட்டு மேனிக்கு சாப்பிட்றதுக்கு எங்கே போகுதுன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. அதனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றதுக்கான சக்தியும் பணமும் நேரமும் பலமும் ஆசையும் உற்சாகமும் உத்வேகமும் உறுதியும் முயற்சியும் இருக்கு என்றால் இதுவும் முடியும், இதுவும் பண்ணலாம், இதையும் மாற்றலாம். புரிகிறதா? ஸோ விவகார நீதின்னு பேர் இருக்கு. விவகாரத்துக்கு தகுந்தா போலே நீதி மாறும். ஓகே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.